எதுக்கு நம்ம ஒரு 2 நாள் ஈவெண்ட்டுக்கு ஒரு 40 lakhs செலவு பண்ணணும்? இந்த ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டிங்ல, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்ல பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு ஒண்ணு எப்ப வேணாலும் நடக்கலாம். இது மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, இதை மறந்துடுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த மணி இதுக்கே போயிடும் நமக்கு. வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ். போன வாரம் என்னோட ஆபீஸ்க்கு ஒரு 50 வயசு இருக்கிற ஒரு பேரண்ட் வந்திருந்தாரு. ஸோ அவரோட ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பொண்ணு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 8 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க படிச்சு முடிச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஆனா அவர்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவர் சேர்த்து வைக்கல. அவரு யூஸ்வலா பாத்தீங்கன்னாக்கா நிறைய நம்ம சேவிங் ஸ்கீம்ஸ் போட்டிருப்போம். சுகன்யா சம்ருத்தியா இருக்கலாம், பிபிஎஃப் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கிட்ஸோட எஜுகேஷனுக்கு போயிடும். அண்ட் ஒரு 30 இயர்ஸ்ல இருந்து ஒரு 45 இயர்ஸ் வரைக்கும் என்ன ஆகுனாக்கா, இந்த வீடு, கிட்ஸ் எஜுகேஷன், மெஜாரிட்டி ஆஃப் த மணி இதுக்கே போயிடும் நமக்கு. அந்த ஒரு கிட்ஸோட மேரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி.